पवित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் வெங்கடேச சகஸ்ரநாமத்திலே 38வது திருநாமத்தை அனுபவிப்போம். சுவாமி வேதாந்த தேசிகர் ஸ்ரீமத் ரகஸ்ய திரயசாரம் என்று ஒரு அற்புதமான நூலை இயற்றி அருளினார். உண்மையிலேயே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒருவன் எவ்வளவு தெரிந்து கொள்ள வேண்டுமோ அவ்வளவையும் அந்த புத்தகத்திலே அமைச்சு கொடுத்துருக்கார். அந்த ஒரு புத்தகம் படித்தா ஆச்சாரியர்கள்ட்ட அதை காலக்ஷேபம் செய்து அவர்கள் திருவடிவாரத்திலே அதை கற்றால் அப்புறம் அவனுக்கு எந்த விஷயத்திலும் குழப்பம் வராது. அப்படி எழுதியிருக்கார். அப்பேற்பட்ட ரகசிய திரைசாரத்தை அவரே திருவேங்கடமுடையான் சன்னதிக்கு கொண்டு வந்தாராம். அண்ணலே இதை கொஞ்சம் பாரு அப்படின்னு. அண்ணன் அந்த புஸ்தகத்தை வாங்கி பார்த்துட்டு தானே வச்சுனுட்டானான். ஏன் இதை நீயே வச்சுட்டேன்னு கேட்டாராம். உங்கள்கிட்ட இன்னொரு காப்பி இருக்கான்னு கேட்டார். இன்னொரு படி எடுத்து வச்சுருக்கோன்னார். அதை வச்சுக்கோ, எங்கிட்டே இருக்கட்டும், ஏன்னா நான் அடிக்கடி படிக்கணும்னு சொன்னானாம் பகவானே அப்படின்னு வேடிக்கையாக அந்த ரகசிய திரைசாரத்தின் கடைசியில் உள்ள ஸ்லோகத்தை சொல்லும்பொழுது சொல்வார். அதாவது ரகசிய திரைசாரோயம் வெங்கடேஷ விபஷ்சிதா சரண்ய தம்பதி விதாம் சம்மதகா சமகிருஹியத. இதோ சுருக்கமாக வெங்கடேசன் என்கிற அறிஞன் ரகசிய திரைசாரத்தை சொன்னான் என்றதுக்கு மேலெழுந்த வாரியான பொருள். அதே ஸ்லோகத்தை இன்னும் கூர்ந்து கவித்தால் விபஷித் என்று பரமாத்மாவுக்கு பெயர். வெங்கடேசன் என்கிற விபஷித் பரமாத்மாவால் இந்த ரகசிய திரைசாரம் சாமகிரிக்கியத்தை பிடுங்கு கொள்ளப்பட்டது, வைத்து கொள்ளப்பட்டது, எங்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டான். அவ்வளவு அழகான புத்தகம், இறைவனே விரும்பி படிக்கிற புத்தகம்னு வச்சுக்கோங்களேன். அதில் எம்பெருமானுடைய திருவடியின் வைபவத்தை வர்ணிக்கிறார். ஒரு பெரிய பாட்டு, 16 அடி வண்ணச்சந்த விருத்தம். அதில் சொல்கிறார், மலர்மகள் கைவருட மலர்போதில் சிவந்தன. திருமாலுடைய திருவடிகள் மலர்மகள் கைவருடினால், மலர்மகள் என்ற தொடரை கவனிங்கோ. மலர்மகள்னா மலரிலிருந்து பிறந்தவள், மலர் மீது இருப்பவள். லக்ஷ்மி தேவி தாமரை மலர் மீது இருப்பவள். இப்போ தாமரை மலர் மீது லக்ஷ்மி உட்காண்டா தாமரை மலர் கசங்கி போயிடுவான், கன்னி போயிடுவான்னு கேட்டால் நீங்களும் நானும் உட்காண்டா போயிடும். ஆனால் இவள் மலரை விட மென்மையானவள். ஆகையினால மலர் மகள் அதில் உட்கார்ந்திருந்தாலும் எப்படி நாம் இரும்பு நாற்காலில் உட்காந்துருக்கோமோ, எப்போதும் நம்ம நாற்காலி நம்ம இருக்கை நம்மை விட கொஞ்சம் வலிமையாக தானே இருக்கணும். இப்போ மலர் மகளுக்கு மலர் இருக்கை என்றால் மலர் மகளை விட வலிமையோடு தான் இருக்கணும். அப்பேற்பட்ட தாமரை பூவிலே வீற்றிருக்கிறாள் அவள். ஆகையினால தாமரை விட மென்மையானவள் அவள். சரியா?
அவ்வளோ மென்மையான லக்ஷ்மி தேவி மகாகவி காளிதாசன் வர்ணிக்கிறான் ரகுவம்சத்தில். தேவர்கள் போய் ராவணவதத்துக்காக எம்பெருமானை வேண்டிக் கொள்கிறார்கள் திருப்பார்கடலில். அந்த காட்சியை வர்ணிக்கிறான். திருப்பார்கடலில் எம்பெருமான் எப்படி பள்ளி கொண்டிருக்கான்னு. அதை சொல்லும்பொழுது மகாகவி சொல்கிறான், லக்ஷ்மி தேவி தாமரை மேலே உட்கார்ந்துருக்கா, அதுக்கு மேலே ஒரு பட்டை போத்திருக்கா, அந்த பட்டுக்கு மேலே தன்னுடைய தாமரையை விட நளினமான கைகளை வச்சிருக்கா, அது மேலே திருமால் தன் திருவடியை வச்சிருக்கான். ஆக லக்ஷ்மி தேவியை இவ்வளவு முன்னெச்சரிக்கை பண்ணுறா. தன் தொடை மீது ஒரு அழகான மென்மையான பட்டு, அந்த பட்டின் மீது தன்னுடைய மென்மையான தளிர் போன்ற கரங்கள். ஏன் இவ்வளவு படிப்படியாக பாதுகாப்பு வைக்கிறான்னா, எம்பெருமானுடைய திருவடி அவ்வளவு சுக்குமாரமான, அவ்வளோ மென்மையான சாஃப்டான திருவடி. அதை அப்படி லக்ஷ்மி தேவி வருடி விடுவலாம். மலர்மகள் கைவருட அந்த சமயத்தில் அந்த திருவடி, அந்த மலர்மகளுடைய கைவரடில் கூட அந்த மென்மையான திருவடிக்கு கொஞ்சம் கன்னி போக முடியாது செயலை செய்யுமா. அதில் மலர்மகள் கைவருட மலர் போதில் சிவந்தன. மலர் போதில் அப்படின்னா மலர்னா பூ, அப்புறம் போதில்னா என்ன சுவாமி அர்த்தம்? போதுன்னா பூ தான். போதெல்லாம் போது கொண்டு உன்னடிக்கே புனைய மாட்டேன்னு திருமாலையில் ஆழ்வார் பாடுறார். போது என்கிற தமிழ் வார்த்தைக்கு பூ என்று பொருள். மலர் என்றாலும் பூ, போது என்றாலும் பூ. மலர் போதில் சிவந்தன, மலராகில புஷ்பத்தை விட சிவந்தன சிவந்து போயிருந்ததுன்னா மலரில் சிவந்தனன்னு சொன்னால் பொறுமை, அதாவது போதில் சிவந்தனன்னு சொல்லா பொறுமை. மலர் போதில் இரண்டு சொல்ல ஏன் போடணும்? இரண்டும் பூவை சொல்லக்கூடிய சொல்தானே என்று நாம் குழம்பலாம். அப்படி அல்ல. இது ஒரு மலர் என்பது அதில் பெயர் சொல் இல்லை, மலர்கின்ற பூன்னு அர்த்தம். அதுக்கு போது என்பது புஷ்பம், மலர்னா மலர்ந்து கொண்டிருக்கிற, மலர்ந்து கொண்டிருக்கிற பூவை விட மென்மையாக இருப்பதனால அந்த திருவடி கன்னி போயிடுது. அன்பர்களே, நாம் இங்கிலீஷில் இன்ஜினியரிங் ஒன்று சொல்லுவோம், ஒர்க் ஹார்ட்னு. ஒரு பொருள் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த சுற்றுப்புறம் பட்டுதுன்னா அதனாலேயே கொஞ்சம் ஹார்டாகிடும். அதனால குழந்தையினுடைய சருமம் பட்டா மென்மையாக இருக்குது. வளர வளர அவ்வளோ மென்மை என்ற தோலில் இருக்கிறத நாம் பார்க்குறோம். அந்த மாதிரி புஷ்பம் மலரும் பொழுது, ஒரு பூ மலர்கின்ற போது அது உட்புறத்தை அவ்வளோ மென்மையாக இருக்குமா. அதான் மலர்கின்ற போது. அந்த மலர்கின்ற போதில் அந்த மலர்கின்ற புஷ்பத்தை விட சிவந்து போயிட்டான் எம்பெருமானை திருவடி. மலர் போதில் என்பது ரொம்ப அழகான தமிழ் சொல். முன்னையே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். மலர்கின்ற பூன்னு அர்த்தம் மலர் பூன்னா, மலர்ந்த பூன்னு அர்த்தம் மலர போகின்ற பூன்னு அர்த்தம். எப்படி போல இது தமிழில் தான் இந்த மாதிரி சொல்லாட்சி உண்டு, சம்ஸ்கிருதத்தில் கூட கிடையாது. வேறு எந்த மொழியிலையும் இந்த மலர் என்கிற ஒரு வினைத்தொகை இருக்கு, அது முக்காலத்தையும் காட்டக்கூடியது என்று தமிழர்கள் சொல்கிறார். ஆகையினால் தான் செய் நன்றி கொன்ற மகக்கு என்று திருவள்ளுவர் பாடினார். செய் நன்றி என்றால் செய்த நன்றி, செய்து கொண்டிருக்கிற நன்றி, செய்ய போகின்ற நன்றி. ஒரு ஆச்சாரியங்கிட்ட நன்றிக்கடன் செலுத்தாதவனை எப்படி சொல்லலாம் என்றால் செய் நன்றி கொன்றவன்னு சொல்லலாம். ஆனால் ஆச்சாரியன் செய்த நன்றிகள் அதிகம், உபகாரங்கள். நன்றி என்றால் உபகாரங்கள். ஆச்சாரியன் செய்த நன்றிகள் அதிகம், செய்து கொண்டிருக்கிற நன்றிகள் அதிகம். திரும்ப நான் மோட்சம் போகப்படுவேன், அதுவும் செய்ய போகிற நன்றி. அதனால் ஒரு ஆச்சாரியன்கிட்ட யாரொருத்தன் அவர் தங்களுக்கு செய்த உபகாரத்திற்காக நன்றிக்கடன் பட்டுவதாக எண்ணவில்லையோ அவன் செய்த நன்றி கொன்றவன், செய்து கொண்டிருக்கிற நன்றி கொன்றவன், செய்யப்போகின்ற நன்றி கொன்றவன் என்று தேசிகன் சம்ஸ்கிருதத்தில் சொல்ல ஆசைப்படுறார். இந்த திருவள்ளுவர் திருக்குறள் தான் மனசில் வைக்கிறார், செய் நன்றி கொன்ற மகன் அப்படின்னு. ஆனால் திருவள்ளுவர் செய் நன்றி தமிழில் பாடியதுனால செய் நன்றி என்று ஒரு வார்த்தையில் 3 பொருளையும் சொல்லிட்டார். அதாவது செய்த நன்றி, செய்து கொண்டிருக்கிற நன்றி, செய்ய போகின்ற நன்றி. நல்ல உதாரணம் ஊறுகாய். ஊறின காய், ஊறிக்கொண்டிருக்கிற காய், ஊறப்போகிற காய். வீட்டில் பார்த்துருப்பீங்க, தாய்மார்கள் ஊறுகாய் போடுவாங்க. ஊறுகாய் போட்டோன்னு ஊறுகாய் கல்ச்செடி. அந்த காலத்தில் இந்த மாதிரி எல்லாம் அவுட் சோர்சிங் கிடையாது, வீட்டிலேயே போடுவாங்க. வீட்டில் போட்டால் அந்த ஊறுகாயை அடிக்கடி வெயிலில் கொண்டு போய் வைப்பாங்க. கொண்டை வச்ச உடனே தண்ணி கொஞ்சம் ஊறுகாயில் வற்றிடும். உடனே மறுபடியும் தண்ணி போடுவாங்க, எண்ணெய் குத்துவாங்க, மறுபடியும் கலக்குவாங்க.
அது எதற்கு மீண்டும் ஊறிக்கொண்டே இருப்பதற்கு. ஆனால் ஊறி போயிடுத்து, இன்னும் ஊறின்னு இருக்கு, இன்னும் ஊறப்போகுது. அதைத்தான் தமிழர்கள் ஊறுகாய் என்று சொன்னார். ஆனால் நான் சொன்னது மங்களமாக சொன்னேன். ஏன்னா எம்பெருமான் திருவேங்கடமுடையானுடைய டிவி இது தொலைக்காட்சி. இதை சில பேர் கொஞ்சம் உதாரணம் கொடுத்த சில இலக்கண வல்லுநர்கள் வேற ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. நிறைய பேர் எரிச்ச இடம், எரிக்கப்படுகின்ற இடம், எரிக்கப் போகிற இடம், அதெல்லாம் அமங்கலமான வார்த்தைகள். அன்னை திருமகளை மார்பில் உடைய எம்பெருமான் ஸ்ரீனிவாசன், அவன் சந்நிதியிலே நாம் மங்களத்தை தான் சொல்லணும். அதுக்காக ஊறுகாய் சொன்னோம். ஓகே, இருக்கட்டும். வேறு உதாரணம் சொல்லலை. இலக்கண புஸ்தகங்களில் உள்ள உதாரணத்தை நாம் கையாளலை. இப்போ என்னாச்சு, அதே மாதிரி மூவித நன்றியும் கொன்றவன் அப்படின்னு ஒருத்தனை சொல்கிறோமே. அப்போ 3 காலத்தை சொல்வதற்கு தேசிகன் கிருதக்னன், கிரியமானக்னன், கரிஷ்யமானக்னன் 3 சொல் போட்டிருக்கார். அவருக்கு ஒரே வார்த்தையில் தமிழில் இருக்க மாதிரி 3ஐயும் சொல்ல இயலலை. இது சங்கல்ப சூரியத்தில் வருது. எங்கள் திருத்தகப்பனார் அவருடைய 7 வயசில் இதை படிச்சிருக்காரு எங்கள் தாத்தா கிட்ட. அப்போது பிரசித்தமான தேரழுந்துராண்டவன் வடுவூரில் முகாமிட்டு இருந்தார். எங்கள் அப்பா தாத்தா கிட்ட வாசித்த காலம் வடுவூரில். அங்கே வடுவூரில் அவங்க வாசித்தாங்க. அப்போது தினம் அவர் கேட்பாராம், இன்னைக்கு என்ன பாடம். இன்றைக்கி சங்கல்ப சூரியத்தில் இந்த ஸ்லோகம் நடந்ததுன்னு திருத்தப்பனார் சொன்னார். அதற்கு அந்த தேரழுந்துராண்டவன் பெரியவர் கேட்டார், அப்பா ஒரு உதாரணம் சொல்லு. செய்த நன்றியை மறக்கிறவன், செய்து கொண்டிருக்கிற நன்றியை மறக்கிறவன், செய்யப்போகின்ற நன்றியை மறக்கிறவன், செய் நன்றி கொன்றவன், அதற்கு உதாரணம் சொல்லுன்னு கேட்டாராம். 7 வயசு பிள்ளை தெரியலை அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரா மாப்பிள்ளை அப்படின்னு. அப்போவும் எனக்கு புரியலை, எனக்கு புரியலையேன்னு குழந்தை பார்த்து தான் அவர் சொன்னார், வயசானப்புறம் புரியும் போல். மாப்பிள்ளை தான் செய்த நன்றி மறந்த. ஒரு பெண்ணை வளர்த்து வாழ்க்கை துணையாக கொடுத்துருக்க மாமனாரை என்ன கொடுத்தாருன்னு கேட்பான். அவர் வீட்டில் அப்பளாமும் வடாமோ வெத்தலோ போட்டால் தினம் அனுப்புவார். அதை வாங்கி சாப்பிட்டே என்ன கொடுத்துருக்கார் மாமனார்னு. நாளைக்கு இவன் குழந்தைக்கு பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன்னா அவர் கீழே போய் நிற்பார், என்ன செய்ய போகிறாருன்னு கேட்பான். அதனால மாப்பிள்ளை தான் செய் நன்றி கொன்றவர்களுக்கு நல்ல உதாரணம்னு அவர் சொல்லி கொடுத்தார். ஆமாம், இவ்வளோ எதுக்கு சொல்கிறேன்னா, மலர் போது என்றால் மலர்ந்த போது, மலர்கின்ற போது, மலரப்போகின்ற போது. அப்படி மலர்ந்த தாமரைப்பூ எப்படி சக்கச்செவேல்னு இளமையாக மென்மையாக இருக்குமோ அப்படிப்பட்ட திருவடியை உடையவன் திருவேங்கடமுடையான். ஆகையினால் அவனுக்கு சோணாம்போஜ பதப்பிரபன் என்று பெயர். சோண என்றால் சிவந்த, அம்போஜ என்றால் தாமரை, அதை போன்ற பதத்தின் திருவடியின் ஒளியை உடையவன். எங்கே இதை நான் இந்த 38வது திருநாமத்தை இதுவரைக்கும் நான் விளக்கி காண்பிச்சேனே, இதை சுருக்கமாக ஒரு வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தின் மூலம் உங்கள் முன் வைக்கிறேன், கேளுங்கள். சோணம் தாமரசம் ரம்யம் தத்பிரபா தஸ்ய பாதயோஹோ ஆஸ்தே நாம்னா ததோ தேவகா சோடாம்போஜ பதப்பிரபா. அன்பர்களே, நாம் இதைப்போல மென்மையான நடையை உடையவர்களாக வாழ்வதற்கு திருவேங்கடமுடையான் திருவடியை தியானம் செய்து கொண்டு ஜெபிப்போமாக. சோணாம்போஜ பதப்பிரபாய நமஹ. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.